ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்ச நாள் பொறு தலைவா இந்த படத்தோட ஸ்டோரியில் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு காமெடி ஹாரர் மூவி. ஹீரோ அவரோட சொந்த ஊரான திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற தேரோட்டத்துக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு அவருக்கு பிடிக்கவும் செய்யுது. அதுக்கப்புறம் அவர் வேலைக்காக திருச்சிக்கு வந்திருப்பார். அங்கே ஒரு சிசிடிவி கம்பெனியில் ஹீரோ ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அவர் திருப்பரங்குன்றத்தில் பார்த்த அதே பொண்ணை மறுபடியும் திருச்சியில் எதிர்ச்சியாக பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஹீரோயினும் திருச்சியில் அவங்களுக்கு ஒரு வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த வேலையும் அவங்களுக்கு செட் ஆகிருக்காது. அதனால் ஹீரோ ஒர்க் பண்ணுற சிசிடிவி கம்பெனிலேயே ஹீரோயினுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுக்குறாரு. இப்படி போயிட்டுருக்க ஒரு நாள் ஹீரோயின் திருச்சியிலேருந்து கிளம்பி அவங்க ஊருக்கு போகிறாங்க. அங்கே போன அப்புறம் ஹீரோவை இவங்களுக்கு கால் பண்ண வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருப்பார். இன்னும் கொஞ்ச நாளில் ஹீரோயினோட பர்த்டே வரப்போகுது. அதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கிறதா ஹீரோ சொல்வார். அவங்களும் அவங்க பர்த்டேக்கு ஹீரோக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருப்பாங்க. இப்போது ஹீரோனோட பர்த்டேவும் வந்துருச்சு. அவங்க திருச்சிக்கு திரும்பவும் வந்துட்டாங்க. இப்போ ஹீரோ சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் பிளான் பண்ணியிருப்பார். இப்போ அவங்கக்கிட்ட போய் ப்ரப்போஸும் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின், நான் உன்னை வெறும் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், நீ இப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு நான் எதிரே பார்க்கல, இப்படி தான் என்கிட்ட பழகிட்டு இருந்தியான்னு அவரை நல்லா திட்டி இனிமேல் அவங்கக்கிட்ட பேசவும் கூடாது, அவங்கள பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இதனால் வாழ்க்கையை வெறுத்த ஹீரோ இப்போது அவர் வாழ்க்கையை முடிச்சுக்க ட்ரை பண்ணுவார். அப்போ தான் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் தங்கியிருக்க ரூமில் ஒரு பேய் இருக்குன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அதுதான் மொட்டை ராஜேந்திரன். அந்த பேய் வந்து இவரை எந்த தப்பான முடிவும் எடுக்க விடாமல் காப்பாற்றுது. இப்போ அப்படி ஹீரோயினோட கதையை காட்டுறாங்க. ஹீரோயினை அந்த தேரோட்டத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹீரோவை தூரத்துலேருந்து பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு அப்போலேருந்து ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இப்போது அவங்க ஏன் இவரோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன, ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரின் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.